ஸோ ஹலோ ஒன் திஸ் இஸ் ட்ரிஷான் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, இன்னும் இந்த வீடியோக்கான டாபிக் நான் வந்து இன்னும் யோசிக்கல. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனால் லேசினஸ்னால நான் வந்து எதுவுமே எந்த வீடியோமே ஷூட் பண்ணல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் வந்து 5 days காலேஜ் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். ஸோ எனக்கு வந்து இந்த சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் மோட்டிவ் வந்து ஜஸ்ட் என்னோட இந்த காலேஜோட 4 years மெமரிக்காக தான் நான் வந்து இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இந்த ஒரு இன்டென்ஷனுக்காக வந்து நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணல. எனக்கு வந்து லைக் வந்து ஒரு மெமரியாக இருக்கணும். அண்ட் இதை பார்க்குற லைக் நெக்ஸ்ட் இயர் பார்க்குற ஃப்ரெஷர்ஸ் ஜூனியர்ஸ் யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் எஸ்எஸ்எனை பற்றி ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா, நான் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் தேவை. அது வந்து கிடைக்காம இருந்துச்சு. லைக் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 days முன்னாடி தான் வந்து எல்லாரோட கான்டாக்ட்ஸ் லைக் சீனியர்ஸ் அண்ட் எல்லா ஃப்ரெஷர்ஸோட கான்டாக்ட்லாம் கிடச்சிது. ஸோ வந்து எப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எப்படி வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் அண்ட் அப்கமிங் ஃப்ரெஷர்ஸோட கான்டாக்ட்ஸ் எப்படி கிடைக்கிறது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எஸ்எஸ்எனை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வேலை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இல்லை இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபரே இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப்காகவோ வியூஸ் போகணும் அந்த ஒரு மோட்டிவ்காக நான் வந்து இந்த சேனல் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் என்னோட ஒரு மெமரிக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாம். நான் வந்து லைக் கவுன்சிலிங் டைம்லேருந்தே வந்து நான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து கவுன்சிலிங்கில் தான் வந்து எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணேன். நான் ஜியான் மெடிக்கேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருந்தேன், சேலையூரில் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் அந்த ஸ்கூலில் வந்து பயோமேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன். அண்ட் அது முடிச்சுட்டு நான் வந்து கவுன்சிலிங்கில் எப்படி எஸ்எஸ்என் எடுத்தேன் அப்படின்ற இந்த ஒரு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். நான் வந்து மெக்கானிக்கல் தான் வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து நான் பிடிச்சிக்கிறத நான் சொல்கிறேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி எப்படிலாம் இருக்குது அது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் தான் வந்து மெயினாக படிக்கணும்னு இருந்தேன். ஸோ வந்து காலேஜில் டாப் காலேஜில் போகிறப்ப நான் அண்ணா எஸ்டிஎம்ஐடி வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கல. ஃபஸ்ட் எஸ்எஸ்என், நெக்ஸ்ட்டு பிஎஸ்ஜி, அதுக்கடுத்தது சிஐடி, அதுக்கடுத்து ஆர்இசி, இந்த ஆர்டரில் வந்து நான் கொடுத்தேன். நான் கொடுத்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜி கிடச்சிது. பிஎஸ்ஜியில் மெக்கானிக்கல் கிடச்சினா நான் அப்போர் கொடுத்தது எனக்கு எஸ்எஸ்என் மெக்கானிக்கல் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே அவ்வளோதான். நான் அப்புறம் எஸ்எஸ்எனுக்கு வந்துட்டு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க காலேஜ் வந்து 27th வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. லைக் காலேஜ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க பெருசாக கொடுக்கவே இல்லை. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் வந்து அவங்க நாங்களாம் வந்து அங்கே ஃபீஸ் பே பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த பஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு கொஞ்சம் கேட்டது மூலமாக என்ன சொன்னாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த ஓரியன்டேஷன் டே அன்றைக்கி வந்து தனி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணணும். இது மட்டும் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பெருசாக எதுவுமே கேட்டுக்கணும் வந்துட்டு சரி அவங்க மேற்கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை. அதுவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லைக் அந்த டைமில் திடீர்னு எனக்கு வந்து டே ஸ்காலரோட சீனியர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கல. அந்த டைமில் ஹாஸ்டல்ஸில் ஒரு 2-3 பேர் தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஓரியன்டேஷன் டே ப்ரோக்ராம் அன்றைக்கி எப்படி வந்து இந்த ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து எங்களுக்கு எதுவுமே சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூலியமாக எஸ்எஸ்என் பஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு அப்பயும் வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ் நம்ம கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கு ட்ரை பண்ணால் 4 பேரும் 4 விதமாக சொன்னாங்க. நாங்கள் அதில் எங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுள் இருந்துச்சு அந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணோம். லைக் வந்து என்னன்னா மார்னிங் ரெகுலர் பஸ் வந்து எனக்கு 6:30 வந்திருக்கு என் ஸ்டாப்பிங்க்கு. ஸோ 6:30 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட சொல்லிட்டாங்க. ஸ்பெஷல் பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் பஸ் வந்து 8:30 வரும். அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து வரலாம். ஃபஸ்ட் டே மட்டும் வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் அவங்க அதிலே ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்பெஷல் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா போகிற மாதிரி இருந்துச்சு காரில். பட் ஆனால் அப்பா கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் ரெகுலர் பஸ்ஸில் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் பஸ்ஸில் நான் ஏறினோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச ஃப்ரெண்ட் வந்து எஸ்எஸ்என் பார்த்தீங்கன்னா கிரீஷ் ஒரு பையன் மெக்கானிக்கல் பக்கத்தில் உட்காந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்புறம் இறங்கினோன்னே அங்கே தாரகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் தாரகேஸ்வரன். ஸோ அவர் வந்து ஈசி டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் 3 பேருமே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் தான் அப்படி இருந்தோம். அண்ட் நாங்கள் 3 பேருமே அப்படியே கொஞ்சம் வந்தோம், பேசினோம். அப்புறம் கேண்டீன் போனோம். கேண்டீனில் போய்ட்டு கொஞ்சம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து 8:30 வந்து எங்கள் அப்பா அம்மாக்கு பஸ் வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவும் தங்கச்சி வந்து ஸ்பெஷல் பஸ் வந்தாங்க. அவங்க வரப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் லைக் அவங்க சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே கரெக்டாக 6:30 பஸ் ஏறணும். 7:30 பிஃபோரே நாங்கள் ரீச் ஆகிட்டு நான் வந்து பேட்ச் பி. ஸோ வந்து பேட்ச் பி அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிட்டாங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட் வந்து பேட்ச், அப்புறம் இன்னொரு நாள் வந்து பேட்ச் பி அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டாங்க. நான் வந்து மெக்கானிக்கல். ஸோ பேட்ச் பிக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து 11:45 தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பேட்ச் ஏக்கு வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்ச் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து ஆடிட்டோரியம் உள்ள போயிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா காலேஜ் டூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லைங்க. நாங்கள் வந்து இந்த ஃபீஸ் பே பண்ணப்போ நாங்கள் சும்மா பார்த்தது கூட வந்து நிறைய பேர் பார்த்தோம். பட் ஆனால் இவங்க வந்து சுற்றி காமிச்சது வந்து மெயினாக அவங்க சுற்றி காமிச்சது வந்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சுற்றி காமிச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் ஜிம் இருக்குது இதெல்லாம் சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு ஃபன் என்னன்னா, அங்கே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சார் வந்து ஜிம் எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே போய் பார்த்தாங்க. பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஜிம் ஃப்ரீயாக வராங்க அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் வந்து ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் சீனியர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். ஸோ சீனியர்ஸ் வந்து அதுக்கப்புறமா சொன்னாங்க ஆமாம் பே பண்ணி தான் வந்தாங்க. அதனால் நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து போய் கேட்கும் சார் கிட்ட, சார் நீங்கள் ஜிம் ஃப்ரீன்னு சொன்னீங்க, பட் ஆனால் சீனியர்ஸ்லாம் வந்து பே பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்குறப்போ எல்லா பேரண்ட்ஸும் கிளம்பிட்டாங்க, பஸ் ஏறிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்குறப்போ இல்லைப்பா ஜிம் வந்து கூட்டம்லாம் எதுவும் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த மாதிரி மீட் பண்ணி அப்படின்னாரு. இப்படி தான் அதுக்கப்புறமா அதை கொண்டு தூக்கி போகிறது என்னன்னா, ஜிம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், யாரும் எப்போ ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் எப்படி சொன்னார்னா, எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து சொன்னப்போ வந்து எல்லாருமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு இப்படி திருப்பிட்டாரு. நான் அதை பற்றி எதுவும் சொல்லிக்கிறதுல ஃபஸ்ட் டைமே அது என்னடா இப்படி ஒரு இதாகிடுச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா
நாங்கள் வந்துட்டு ஒரு 10:15 வந்து அவங்கலாம் 9:15 அவங்களாம் போனாங்க. 9:30 வந்து 9:15 பேட்சே போகிறப்போ நாங்கள் 9:30 வந்து பஸ் டூருக்கு அது காலேஜ் டூருக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. 9:45 ஒரு 9:50 எல்லாம் வந்துடும். லைக் அந்த ஆடிட்டோரியம்க்கே வந்துட்டோம். அப்புறம் அங்கேயே தான் வந்து 11:45 வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். ஸோ 11:45 வந்து பேட்ச் முடிச்சு வெளில போனோன்னே பேட்ச் பியை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஆடிட்டோரியம் வாசலில் நிற்கிறோம். பார்த்தா அங்கேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நிற்க வச்சிட்டாங்க. ஸோ செம்ம ஸ்வெட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப இடைஞ்சலோட தான் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் மயக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் வந்து என்னங்க இப்படி உங்களை நம்பி காலேஜ் வந்து இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப லைக் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். லைக் எதனாலனா இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் எல்லாரும் ஆடிட்டோரியம்குள்ளே வந்தோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேரண்ட் அந்த இதில் வந்து அலோவ் பண்ணாங்க. அங்கே உள்ளே போனோடனே லைக் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் கூட அட்டென்ட் பண்ணுற ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பேரண்ட் தான் சொல்லியும் எக்ஸ்ட்ராவெல்லாம் ஆளுங்க வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் இவங்களாம் உட்காந்துருந்தனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் தான் அவங்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டினால அவங்க எல்லாரும் உட்கார வச்சாங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கொஞ்சம் சைடில் வாக் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல உட்கார சொன்னாங்க. ஸோ நான் முதல் கொண்டு அப்புறம் எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருந்தோம். அங்கே உட்கார போய் பக்கத்தில் வந்து அன்சன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பையன் உட்காந்துருந்தான். ஸோ அதில் வந்து அந்த ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வித் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் தரும், காலேஜ் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கு, என்ன நேக்லஸ் ரேங்க், அப்புறம் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கு, கல்ச்சுரல்ஸ்லாம் எப்படி நடக்குது, அப்புறம் காலேஜ் வந்து நாங்கள் மெயினாக எந்த மாதிரி சொல்லி தரோம், காலேஜில் இருக்க ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கூட செஸ்ல ரீசெண்டாக ஒருத்தர் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஸோ எங்கள் காலேஜ் வந்து அண்ட் இதை பற்றிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் இருக்க அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் பற்றி சொன்னாங்க. அது ஒரு அண்ணாவோட ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அது ஒரு அண்ணா எல்லாமே இங்கிலீஷில் பேசினப்போ அந்த ஒரு அண்ணா வந்து தமிழில் ஒரு திருக்குறள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தமிழ்லேயே கொஞ்சம் பேசி அந்த வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தனால அதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வந்து சுத்தமாக தமிழே தெரியாமல் தமிழ் மீடியத்தில் வந்து இங்கே வந்து அவங்க காலேஜே வந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் படிக்க வச்சு ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொன்னார். ஸோ அது வந்து அந்த ஒரு ஸ்பீச் வந்து நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1:15 அந்த டைமுக்குள்ளே முடிச்சோன்னே எல்லாருமே வெளில அனுப்பிட்டாங்க. வெளில வந்தோடனே எல்லாருமே வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிக்ஸ்ட் மீல்ஸாக இருந்துச்சு. சம்வாட் ஆவரேஜ் சில டிஷஸ் கொஞ்சம் அதில் நல்லா இருந்துச்சு, சில ஓகேவா இருந்துச்சு. ஸோ 1:15 இது லஞ்ச் ப்ரொவைட் பண்ணோன்னே 1:45 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஆடிட்டோரியம் போகணும். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 o'clock வந்து கிளம்பிடும். அவங்க வந்து மறுபடியும் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வேணுங்க வந்து பஸ்ஸில் போனால் இல்லை மற்றவங்களாம் வந்து தனியாக நீங்கள் கேப் ஒரு வெஹிக்கில் வந்தால் அதுலையும் போய்க்கலாம். ஸோ எங்கள் அம்மாவும் தங்கச்சி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் 2 o'clock பஸ்ஸில் 4 o'clock வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அங்கே போனேன். ஸோ 1:45 கிளாஸ் ஆச்சு. அதில் வந்து ஒரு சார் நேம் வந்து இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேர் வந்து 3 பேர். சார் வந்து அவர் தான் வந்து எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப நேரமாக லைக் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுத்தாரு. அவரை பற்றி ஒரு சின்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 9th, 10th, 11th, 12th, அப்புறம் 2nd ஸ்டாண்டர்ட் இது எல்லா சப்ஜெக்ட்ஸ் இந்த எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்க சயின்ஸ் புக், அது மெயினாக பயாலஜியில் ஜுவாலஜி இருக்குல்ல, இந்த ஜுவாலஜியோட புக் ஆஃப் த டேரக்டர் வந்து இவர் தான். ஸோ இவர் வந்து ஆல்சோ மெனி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் லபாஸ்னா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த லபாஸ்னா முசூரியில் இருக்க லபாஸ்னால இவர் வந்து ஒரு ஜுவாலஜிஸ்ட் வந்து ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக வந்து அவர் சொன்னார். ரொம்ப சூப்பராக சொன்னார். லைக் வந்து எப்பவுமே மோட்டிவேஷனல் ஸ்பீச்னால வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ போராக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி போரிங்காகவே இல்லை. அவர் பிபிடி பிரசன்டேஷன் மூலமா லைக் ஃபன்னியான கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதோட வீடியோ கொஞ்சம் எடுத்தேன். அதுமே நான் மோஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்படிதான் வந்து அவ்வளோ நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச ஒரு 3:15 வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஐ மீன் அந்த சாரோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோடனே இன்னொரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்தார். அவர் வந்து சொன்னார் லைக் நாளைக்கு வந்த உடனே ஒரு டெஸ்ட் இருக்குது, எல்லாமே ஒரு வயர்ட் ஹெட்ஃபோன் எடுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ தான் காலேஜில் வந்து அதுக்கு அடுத்த நாளே ஒரு டெஸ்ட்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டே 2 வந்து ஐ திங்க் ஃப்ரைடே நினைக்கிறேன். ஃப்ரைடே போயிருந்தோம். சொல்லிட்டு பேட்சாக வந்து பிரிச்சிட்டாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பிரிச்சிட்டாங்க. வந்து லாஸ்ட் பேட்சாக அப்படி போனேன். அவ்வளோ சும்மா தான் அந்த ஆடிட்டர் உட்காந்து அங்கே வந்து என்ன மார்னிங் வந்து சம மலை. ஸோ ஏசி பஸ்ஸில் ஏறணுன்னே ஃபுல்லாக குளிர் நடுங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி மறுபடியும் ரிட்டன் கிளாஸ்க்குள்ள போயிட்டும் ஆடிட்டோரியமில் செம்ம குளிர்னால எனக்கு ரொம்ப நடுங்கினே இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சான். அண்ட் அது இல்லாமல் ஷேவா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்சான். ஸோ நான் ஷேவா கார்த்திக், அதுக்கப்புறம் நான் அன்சன் சொல்லிட்டு சொன்னேன். அவன் வந்து என் பஸ்மேட் தான். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அன்சன், நான், பிரதீப், ஷேவா கார்த்திக் நாங்கள் 4 பேருமே அப்படி ஒன்றா உட்காந்து நாங்கள் 4 பேருமே போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ 4 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் சொன்னாங்க. அது என்னன்னா இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட். அதில் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கொஞ்சம் கிராமட்டிக்கலாகவும் இருக்கும், வொக்காபுலரியும் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் மெயினாக இருக்கும். ஒரு பீப்பிள் வச்சு இன்டர்வியூ பண்ணிப்பாங்க. அந்த இன்டர்வியூலாம் அவங்க பேசுனதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து அவங்க எப்படின்னா அமெரிக்கன் ஆக்சென்ட் பேசுவாங்க. அது வந்து உங்களுக்கு புரியுதா, அந்த லிசனிங் கெபாசிட்டி தான் வந்து இந்த டெஸ்ட்ல மேஜரா பார்ப்பாங்க. அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் அவங்க சர்டன் இது வச்சிருப்பாங்க. அந்த இதை வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு நீங்க எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் 4 லாங்குவேஜ் சிஸ்டம் மென்ஷன் பண்றேன். ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ், இந்த 4 இருக்கு. ஸோ அந்த டைம் சார் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த 4 ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துட்டு நீங்க இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க வேணும்னா வந்து இங்கிலீஷ் வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதினேன் ஒரு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 4 பேருமே வந்து ஃப்ரெஞ்ச் அப் பண்ணி எழுதிருந்தோம். அண்ட் அதோட ரிசல்ட் வந்து அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த டெஸ்ட் எழுதிட்டு லைக் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு எழுதிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் பீரியட் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். அப்போ தான் வந்து மெயினான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காலேஜில் இருக்க எல்லா கிளப்ஸையுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ
எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஃபேவரட் கிளப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கிளப் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் தமிழுக்கு வந்து சாரல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லிட்டரேச்சர் பற்றி ஒரு கிளப் இருந்துச்சு. அப்புறம் முன்சாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இந்த டிபேட்னா பட்டிமன்றம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு டிபேட் பேஸ் பண்ண கிளப். அதுக்கப்புறம் இந்த ரேசிங் காஸ்ட்லாம் இருக்குது, அந்த காஸ்ட்லாம் மேக் பண்ணுற கிளப் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் கேமிங் கிளப் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து சோஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா NSS, YRC இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. அண்ட் மியூசிக், டான்ஸ், அப்புறம் ஹியூமர், மெனி கேம்ஸ், மெனி கிளப்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த எல்லா கிளப்ஸுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த கிளப்ஸ்லாம் இதனால் ஃபேமஸ் அது இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பற்றி இன்னொரு சின்ன இது மாதிரி கொடுத்தாங்க. இதெல்லாமே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ Day 2 வந்து இப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Day 3 வந்து நாங்கள் மார்னிங் போனோம்ல. Day 3 மார்னிங் போன உடனே வந்து அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து ஒரு 1 hour ஒரு ஃபன் கேம் மாதிரி அங்கே அந்த ஆடிட்டோரியமில் இருக்க போர்டில் வந்து கொஞ்சம் சில சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் வந்து காலேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து சேர்மன், இவங்க வந்து SNU மேனேஜர், இவங்க வந்து SNU ஃபவுண்டேஷன் வந்து இவங்க ஹெட், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சேர்மன், இவங்க பிரின்சிபால், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றி பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பேக்கேஜஸ் வந்து பிளேஸ் ஆனாங்க, யார் ISC பேக்கேஜில் பிளேஸ் ஆனாங்க, எந்த கம்பெனி, இது மாதிரி கொஞ்சம் சில ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி காமனாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து கையில் ஃபோன் இருக்கனால ஈஸியாக கூகுள் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து அது கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு. அது சும்மா ஒரு ஃபன் டாபிக் மாதிரி. அது வந்து எதுக்காக அப்படின்னா லைக் வந்து அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து ஒரு இது இருக்குது, ஒரு Gmail இருக்குது. அதில் தான் வந்து இந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு சாம்பிளாக வந்து ஒரு சின்ன இது ஒரு ஆன்லைன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு காமிச்சது. இது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்ச பிறகு லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் பிரிச்சாங்க. மொத்தம் ஒரு இங்கிலீஷ் வந்து 300 பேர் மேலே இருந்தாங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து SSL 1000 கிட்ட இருக்காங்க, இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் வந்து ஒரு 300 பேர் கிட்ட வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஒரு 160 ஃப்ரெஞ்ச், ஒரு 160 ஜாப்பனீஸ், ஒரு 160 ஸ்பானிஷ், அப்புறம் கொஞ்சம் ஜெர்மனில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஏன் தெரியல, ஜெர்மன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்படி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சில் போட்ட உடனே அதுக்கப்புறம் போயிட்டு சார் கிட்ட சார் நான் இங்கிலீஷ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி போய் சொன்னேன். நாங்கள் வந்து எங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 hours கிட்ட நாங்கள் உட்காந்துருந்தோம். போனோடனே நான் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து போனோடனே லாஸ்ட் பிடிச்சேன். மேம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காலியாக இருக்குது, லாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட் வாங்க அப்படின்ட்டாங்க. லைக் ஃபேன் காத்தும் இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காந்து மயக்கம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் லஞ்ச் பீரியட் விட்டோன்னே, லஞ்ச் பீரியடில் அப்படி நான் சார் கிட்ட சொல்கிறேன், சார் வந்து எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் தான் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, போராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து சார் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரணும் இது பண்ணுறாங்க, பட் ஆனால் குவாலிஃபை ஆகல, நீ குவாலிஃபை ஆகிட்டு இப்படி வெளில வந்து சொல்கிறேன், அதெல்லாம் தேவை, நீ வா நான் வந்து சொல்கிறேன், மேம் கிட்ட நல்லா நடத்துகிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வேணாம் சார் வந்து சொல்லிட்டாரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம் கிட்ட, கொஞ்சம் இங்கிலீஷ் பிடிக்கலையா, கொஞ்சம் பார்த்து நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லி விட்டாரா. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நடக்கும்னு சொல்லிட்டு மேம் கொஞ்சம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி. நான் வந்து லஞ்ச் பீரியட் முடிஞ்சோடனே வந்து லாஸ்ட் சீட் உட்காந்துட்டேன். ஸோ வந்து லிங்கேஷன் சொல்லி இன்னொரு பையன் கூட வந்து உட்காந்துட்டேன். அவனை வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆனால் நல்ல பேசுவாங்க. ஸோ அவன் வந்து EC டிபார்ட்மெண்ட், அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். ஸோ இப்படி தான் வந்து ஈவினிங் பீரியட் வந்து நாங்கள் கேம்ஸ் மாதிரி கொஞ்சம் விளையாடணும். லைக் வந்து கிளாஸ்லேயே வந்து மேம் ஒரு கேம் மாதிரி வச்சாங்க. அது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நடத்துனாங்க. ஸோ 0ல இருந்து வா வரைக்கும், 0னா 0, வானா வந்து 20. ஸோ 0ல வந்து 20 வரைக்கும் மேம் வந்து நம்பர்ஸ்லாம் நடத்துனாங்க. நம்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு கேம், அதனால பஸ் கேம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஆடிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு டேபிள் ஆஃப் நம்பர் எடுத்துக்கணும். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 நாங்கள் எடுத்துக்கணும், அதே நான் வச்சுக்கலாம். இப்போ 1 2 3 4 சொல்லிட்டு 5க்கு பதிலாக பஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 7 8 9 பஸ், 11 12 13 14 பஸ், இந்த மாதிரி தான் வந்து கேம் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கேம் ஆனோம். இந்த கேம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஆனோம். ஸோ பஸ்ஸுக்கு வந்து பூவே அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ வந்து 0 தோ சாரி த த்வா கேட், அப்புறம் சாங்க்னா வந்து 5, சாங்க்னு சொல்கிறதுக்கு பதிலாக பூவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த மாதிரி தான் வந்து கேம் இருந்துச்சு. 42 பேரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி எலிமினேட்லாம் பண்ணி கடைசியாக ஒரு ஆள் வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணாங்க. Please. No, correct. What do you say? ஸோ 3 o'clock வந்து கிளாஸ் முடிஞ்சு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஓகே. ஸோ Day 3 வந்து இப்படி தான் முடிஞ்சு. ஸோ Day 4 வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. Day 4 வந்து டியூஸ்டே. ஸோ Day 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து எந்த இதுவும் இல்லை. ஸோ அந்த Day 4 வந்து லைக் வந்து நான் ஃபஸ்ட் Day 3 இருக்குல்ல. ஸோ Day 1 ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் உட்காந்துருப்போ அந்த பக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து லைக் நான் எப்படி எனக்கு மேலே ஃபேன் இல்லாமல் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த பொண்ணு வந்து பின்னாடி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்புறம் நான் அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தோம். இங்கிலீஷ் வந்து பின்னாடி உட்காந்துட்டேன். இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவும் கேம் விளாட்ல. ஸோ சம்பாட் வந்து அவரேஜாக Day 4 போயிட்டு இருந்துச்சு. Day 4ல் வந்து ஐடி கார்டு ஒன்று கொடுத்தாங்க. அது ஒன்று தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், மற்றபடி எதுவும் இல்லை. Day 4ல் ஐடி கார்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஐடி கார்டு கொடுக்குறப்ப தான் நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நிறைய பேர் பார்த்தேன். ஸோ மாதேஸ்வரன் சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நாங்களாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அது முடிச்சு Day 4ல் வந்து எதுவும் பெருசாக இல்லை. இப்போ வந்து Day 5ல் பார்த்தீங்கன்னா Day 5ல் டியூஸ்டே வந்து Day 4 சொன்னாங்க. வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தி நாள் லீவு. ஸோ வெனஸ்டே வந்து Day 5 வரப்போ மார்னிங்லேருந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணோம். அது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி. லைக் வந்து ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரிப்போசிஷனாக நம்ம கன்வெர்ட் லைக் கான்ஜுகேஷன் பண்ணுவோம். 8 டேர்ம்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து 8 டேர்ம்ஸாக கான்ஜுகேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரே வேர்டு எடுத்துக்கணும். 2 டீம்ஸ் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம். இது வந்து விளையாடணும். எங்கள் டீம் அவுட்.
ஸோ இப்படி தான் வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து கேம் பற்றி ஒரு போஸ்டர் ஒன்று மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்த்தோன்னே ஸோ எங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸோ சரி அது பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம், மறந்து போயிட்டேன். அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். லஞ்ச் பிரேக் நாங்கள் கேண்டீன் போயிருந்தோம், ரிசப்ஷன் சொல்லிட்டு ஒரு கேண்டீனில். அந்த டைமில் வந்து நான், அப்புறம் மாரிஷ், அதுக்கப்புறம் ராணேஷ், அதுக்கப்புறம் சதீஷ், அதுக்கப்புறம் மது. ஸோ நாங்கள் 5 பேருமே போயிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து கேண்டீனில் அப்படின்ற ஒரு ரிசப்ஷன்றது வந்து ஒரு கேண்டீன். ஸோ எஸ்எஸ்என்ல கொஞ்சம் ஃபேமஸ் கேண்டீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ரிசப்ஷன்றது கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அந்த ரிசப்ஷன் கேண்டீனில் வந்து நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் போகிறப்போ இது அந்த கேமிங் சென்டருக்கு போயிட்டு சும்மா போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் போயிருந்தோம். அங்கே எல்லாம் ப்ளே ஸ்டேஷன்லாம் செட் பண்ணிச்சாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதோட கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து F1 கேம் விளாட்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேம் வந்து அந்த குரூப் விளையாடுற கேம். ஸோ இதெல்லாமே நாங்கள் கொஞ்சம் விளாடணும். அப்படியே விளையாடிட்டு லைக் வந்து கிளாஸ் அப்படியே பங்க் பண்ணிட்டேன். ஆஃப் டே வந்து அப்படியே பங்க் பண்ணிட்டேன். டே 5 வந்து லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே பங்க் பண்ணிட்டேன். ஸோ நீதான் கடைசி ஆகுது. சரி சரி சரி. இந்த ஒரு கேமிங் ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து இன்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது நெக்ஸ்ட் மந்த். ஸோ இன்வென்ட்ன்றது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அதை பற்றி நான் வீடியோ கன்ஃபார்மாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இன்வென்ட்டுக்காக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு, இந்த கேமிங் ஈவெண்ட் வந்து நடத்துறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் எல்லா பிசி அண்ட் PS கேம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பே பண்ணி விளாட்றோம். நார்மலாக கேம் சென்டரில் பே பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணிங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் காசு கட்டிங்க விளாட்ற மாதிரி தான் இப்படி தான் வந்துருந்துச்சு. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸோ இது வந்து டே 5 இது வரைக்கும். நேற்று தான் வந்து டே 5 முடிஞ்சு. ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பாதி வரப்போ என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் நான் அதுக்கப்புறமா எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ முடிஞ்சு. சரி நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் நான் காலேஜுக்கு போல டயர்டாச்சுன்னு தூங்கிட்டேன். டே 6 நான் போட்டேன். ஸோ இப்போ தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 5 days ஆஃப் காலேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ லைக் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் 30 days என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 10 days வந்து இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்க டேட் வந்து செப்டம்பர் 5 வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லாருமே சேம் தான். லைக் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கலந்துருப்பாங்க. செகண்ட் செமஸ்டர்ல வந்து கிளாஸ் வைஸ் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச நம்ம காஷன் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணேன். இதுவே ஆல்மோஸ்ட் 25 minutes ஆயிடுச்சு. ஸோ 25 minutes என் வீடியோ வந்து மோஸ்ட்டாக அவனும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக இந்த வீடியோ 25 minutes பார்ப்பேன். அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். பாய்.